பல பேர் வந்து பார்த்திங்கன்னா எதை நோக்கி வந்தோமோ அதை மறந்துட்டு தான் நிறையா உதவி இயக்குநர்களும் இணை இயக்குநர்களும் இருக்கிறாங்க. உலக படங்கள் ஃபுல்லாக பார்ப்பாங்க, ஓகேங்களா. ஜெர்மானிய படம், சைனீஸ் படம், கொரியன் எந்த படத்தையும் விட்றதே கிடையாது, ஓகேங்களா. தேடி தேடி போய் பார்க்க வேண்டியது. அதே மாதிரி சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இலக்கியம், உலக இலக்கியத்திலேருந்து, ரஷ்ய இலக்கியத்திலேருந்து, தலித் இலக்கியத்திலேருந்து ஒரு இலக்கியத்தையும் ஒரு கிடையாது, எல்லாத்தையும் படிச்சுருவாங்க. இந்த படம் பார்த்தாலும் படித்தாலுமே நம்ம வந்து போதும், அதுவே அது தகுதின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் தகுதி கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஒரு கதை எழுதுறீங்களோ, எத்தனை கதைகள் எழுதியிருக்கீங்களோ, அதுதான் உங்களோட தனித்திறமை. இப்போ ஒரு ப்ரொடியூசர் கேட்குறாரு, எப்பா எனக்கு வந்து இந்த கதை செட் ஆகாது, இந்த மாதிரி ஏதாவது வேறு இருந்தால் சொல்லுன்னு சொல்கிறப்ப, உங்களுக்கு சொல்கிறதுக்கு 5 கதை இல்லைட்டு 6 கதை இருக்கணும், ஓகேங்களா. ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய கஷ்டம், அந்த வாய்ப்பை தக்க வைக்கிறது அதை விட பெரிய கஷ்டம். அப்படிங்கிறப்ப ஒரு சிட்டிங்லேயே நீங்கள் வந்து ஓகே ஆகி டேக்கப் ஆகணும்னா உங்கள் கையில் குறைஞ்சபட்சம் ஒரு 5-6 ஜானரில் வந்து கதைகள் இருக்கணும். அதுவும் சுவாரஸ்யமாக நீங்கள் வந்து அவங்க கேட்ட உடனே கொடுக்குற மாதிரி பிச்சு ஒன்லைனு, ஷெடியூலு, ஓகேங்களா, பவுண்டடு இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கணும். அப்படிங்கிறப்ப இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைமே இருக்காது. எந்தெந்த டைம் கிடைக்கிற டயத்துலலாம் நீங்கள் இதை வந்து ரெடி பண்ணுறதுக்கு கவனம் செலுத்துங்க. இதை வந்து முன்னாடி தான் நீங்கள் வந்து நிறையா செலவு பண்ணி இது பண்ணணும். இப்போ எல்லா நண்பர்களுமே வந்து பார்த்திங்கன்னா டைப் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, டிசைனிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது உங்கள் சர்க்கிள் நிறைய நண்பர்கள் இருப்பாங்க, ரெக்வெஸ்ட்டாக பண்ணி மாப்பிள்ளை இதை பண்ணி கொடுறான்னா சொல்லி தாராளமாக பண்ணி தருவாங்க. இதை வந்து நீங்கள் தயார் பண்ணி எப்பயுமே வச்சுக்கோங்க.